பாண்டியா அவர்களுடைய கேப்டன்சியில பார்த்தீங்கன்னா, மிகவும் சுமாராக தான் இருந்து வருகிறது மும்பை அணி. அதாவது பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தும் விதம், ஃபீல்டர்களை செட் செய்வது போன்ற விஷயங்களில் அவர் சொதப்பலாக தான் செயல்பட்டு வந்துட்டுருக்காரு. இதற்கிடையில 13 போட்டிகளில் 4 வெற்றிகளை மட்டுமே பெற்றுள்ள மும்பை அணி முதல் அணியாக பிளே ஆஃப் ரேஸில் இருந்து வெளியேறிவிட்டது. இது மும்பை இந்தியன்ஸ் விஷயத்தில் மிகப்பெரிய அதிருப்தியுமே ஏற்படுத்தி வந்திருக்கு. அதாவது பாண்டியா அவர்களுடைய கேப்டன்சி குறித்து அதிருப்தி நினைவு வரும் நிலையில மும்பை அணி மீட்டிங் நடைபெற்ற சமயத்தில் ரோஹித் சர்மா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் ஆகியோர் மட்டும் தனியாக ஒரு அறையில் மீட்டிங் போட்டிருக்காங்க. தனியாக மீட்டிங் போட்ட ரோஹித் சர்மா, பும்ரா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் பாண்டியா அவர்களுடைய கேப்டன்சி குறித்து விவாதித்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து கேப்டன்சி குறித்து அனைத்து வீரர்களிடம் கருத்து கேட்டுவிட்டு அதன்படி கேப்டன்சி மாற்றம் குறித்து ஆராய வேண்டும் என மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் மனுவாக கொடுத்திருப்பதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருந்தது. இதற்கிடையில் பாண்டியாவை கேப்டன் பதவியில் இருந்து நீக்க வாய்ப்பில்லை என மும்பை அணி நிர்வாகம் திட்டவட்டமாக இருப்பதாக கூறப்பட்டதை தொடர்ந்து இதனால் ரோஹித் சர்மா அவர்கள் கடும் அதிருப்தியிலுமே இருந்து வந்திருக்கார். 17வது சீசன் முடிந்த பிறகு தன்னை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ட்ரேடிங் மூலம் அனுப்ப வேண்டும் என ரோஹித் சர்மா அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் இதனால் தான் கொல்கத்தாவிற்கு எதிரான ஆட்டத்தின் பொழுது கொல்கத்தா ஓய்வறையில் ரோஹித் அதிக நேரம் இருந்ததாக ஒரு தகவல்களுமே வெளிவந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.